தஞ்சை பெரிய கோயில் அருகே உள்ள மேம்பாலத்தில் வரையப்பட்டுள்ள மண்டை ஓடு சின்னம் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக இருப்பதால் அதனை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாம இப்போ தஞ்சை பெரிய கோயில் அருகே உள்ள மேம்பாலத்தில் இருக்கிறோம். இந்த மேம்பாலம் என்பது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தின் வழியாக செல்வதாக இருக்கட்டும் அல்லது ஆற்றுப்பாலம் அருகே இருந்து மெடிக்கல் காலேஜ் செல்லும் வழிதான் இந்த வழி. இந்த வழியில் தான் இந்த பெரிய கோயிலை ஒட்டி இந்த மேம்பாலம் இருக்கிறது. இந்த மேம்பாலத்தில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதும் உயிரிழப்பு ஏற்படுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த மேம்பாலத்தில் தற்பொழுது ஒரு ஆபத்தை குறிக்கும் முன்னும் ஒரு மண்டை ஓடு சின்னமானது வரையப்பட்டுள்ளது. அதாவது மேம்பாலத்தின் இரண்டு புறங்களிலும் பழைய பேருந்து நிலையம் வழியாக மேலேறும் வழியிலும் அதேபோல் தஞ்சை அரசு காது கேளாதோர் பள்ளி அருகே உள்ள அந்த ரவுண்டான அருகிலும் இந்த மண்டை ஓடு சின்னம் என்பது வரையப்பட்டுள்ளது. அதாவது இந்த மண்டை ஓடு சின்னம் வரையப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பாலம் ஒரு பாதுகாப்பற்ற பாலமாக இருக்கிறது. ஏனென்றால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படும். விடுமுறை காலங்களில் பெரிய கோயிலுக்கு அதிகப்படியான வாகனங்கள் வருவதால் இங்கு இந்த மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாக வரும் காரணத்தினால் இந்த சின்னமானது வரையப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட அரசு சார்பில் ஒரு பாதுகாப்பு வழிமுறைக்காக ஒரு சின்னம் வரையப்பட்டாலும் அந்த சின்னம் என்பது பொதுமக்களின் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்த முடியாத சின்னமாக இருக்க வேண்டும். அதாவது பொதுமக்கள் ஒரு பாதுகாப்பு சின்னத்தை பார்த்து செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக அந்த சின்னம் இருந்தால் மட்டுமே அவர்களின் பயணம் பாதுகாப்பாக அமையும். பொதுவாக இது போன்ற மண்டை ஓடுகளை வரையும் பொழுது அதாவது விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என்பதை குறிப்பதற்காக இந்த மண்டை ஓடுகள் வரையப்பட்டாலும் கூட இரவு நேரங்களில் இந்த வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் நடந்து செல்பவர்களுக்கும் ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும். இதனாலும் கூட அவர்களது பயணம் என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்குமா என்று சொல்ல முடியாது. எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. பாதுகாப்பாக செல்ல வேண்டும், பாலத்தில் அதிவேகமாக செல்லக்கூடாது, மெதுவாக சென்றால் போதுமானதாக இருக்கும் என்பது போன்ற பல வசனங்கள் பல சின்னங்கள் இருக்கிறது. மித வேகம் மிக நன்று என்பது போன்றெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற மண்டை ஓடை வரைந்து பாதுகாப்பாக செல்லுங்கள் என்ற எதிர்மறை எண்ணத்தை தற்போது விதைப்பது மிக பகுதியில் செல்லக்கூடிய மக்களின் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறை இது போன்ற அபாயகரமான சின்னத்தை பயன்படுத்தாமல் பொதுமக்கள் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவான ஒரு அழகான சின்னத்தை, அதாவது அவர்களுக்கு புரியும் வண்ணம் மித வேகம் மிக நன்று உள்ளிட்ட சின்னங்களை வரைந்து பாலத்தில் செல்வது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் உள்ளிட்ட எத்தனையோ வசனங்கள் இருக்கும் பொழுது இது போன்ற மண்டை ஓடுகளை வரைந்து பொதுமக்களை அச்சுறுத்த வேண்டாம் என்பதே பொதுமக்களின் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே மேம்பாலத்தின் இரு பகுதிகளிலும் வரையப்பட்ட இந்த மண்டை ஓடு சின்னத்தை உடனடியாக அப்புறப்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைக்கு வேறு என்ன வழி இருக்கிறது என்பதை நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக மாற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தஞ்சை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன், சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.